மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ஒபிசிட்டி, உடல் பருமன் பத்தி பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஒபிசிட்டி எதனால வருது, என்ன காரணங்கள், அதுக்கு என்ன ரெமடிஸ்? இந்த ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்தாலேங்க உடல் பருமனுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெறும் டயட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. எதுவுமே காரணமே கண்டுபிடிக்காம டயட்டை ஃபோக்கஸ் பண்றது. ஆனா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, போதுமான உடல் உழைப்பு இல்லாதது. ரெண்டாவது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. மூணாவது, நம்ம உடம்புல லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த லெப்டின் பாருங்க, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு செல்கள் பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனை இது பண்ணுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும், வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா மூளைக்கு சிக்னல் அனுப்பும், வயிறு ரொம்பிடுச்சு சாப்பிடாத அப்படின்னு. லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அது மூளைக்கு சிக்னல் அனுப்புறது இல்ல, அப்ப நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்சுலின் அதே மாதிரி பாருங்க, இந்த பிட்யூட்ரி ஹார்மோன், முக்கியமா growth ஹார்மோன் பிட்யூட்ரி, இந்த மூளையில பாத்தீங்கன்னா மண்டையில பிட்யூட்ரி அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பியில கட்டி ஏதாவது வந்துருச்சு, டியூமர் வந்துருச்சு அப்படின்னா growth ஹார்மோன் செக்ரீஷன் அப்படின்றது கம்மியாகும். அந்த growth ஹார்மோன் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனோட ஹார்மோன் செக்ரீஷன் கம்மியாகும் போது ஒபிசிட்டி அப்படின்றது வரது உண்டு. சரி, இப்போ ஒபிசிட்டி வந்துருச்சு, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல மக்கள் என்ன பண்றாங்க, உணவுல இவ்வளவு கலோரிஸ் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் பார்த்தா வெயிட் குறையாது. கரெக்ட். இப்ப நம்ம சொன்ன அந்த ஹார்மோனல் பிரச்சனை பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படிங்கிற. தைராய்டு முக்கியமா பார்க்கணும் இல்லைங்களா? பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, ஜென்ரலா டயட்ல கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை குறைக்கணும். புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்டை இவங்க எடுக்கணும். இது டயட். அது வரும்போது நம்ம பாக்குறோம் எவ்வளவு ஹைட்டு எவ்வளவு வெயிட், அதுல இருந்து 5 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? அப்போ டயட் நம்ம லிஸ்ட் கொடுத்துடுறோம். அடுத்தது இதுவே குணமாகுமான்னா குணம் ஆகாது. ப்ராப்பர் பிரீத்திங் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இருந்தே ஆகணும். அது யோகா பண்ணலாம், ஆறு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆறு ஸ்விம்மிங், சைக்கிளிங், எது வேணா, வாக்கிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல நிறைய பேர் நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம அங்க பாருங்க, டயட்டு இத்தனை முட்டை சாப்பிட சொல்றாங்க, ஒரு வேளைக்கு 10 முட்டை 20 முட்டை சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு மனுஷன் எக்ஸசைஸே இல்லாம இருக்கா, ஜிம்முக்கு போறது தப்பு இல்லை. ஆனா அங்க அடிஷ்னலா அவங்க சொல்லக்கூடியது, அவங்க வெயிட் குறையணும், ஆனா மசில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சில வகையான புரோட்டீனை கைட் பண்றாங்க. அதன் விளைவுகள் ரொம்ப ஆபத்தா இன்னைக்கு அலோபதி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்றாங்க, இது மிகவும் ஆபத்தானது, அப்படிலாம் ஆலோசனை இல்லாம எடுக்காதீங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். அதனால தயவு செய்து புரோட்டீன் அப்படின்னா நேச்சுரல் புரோட்டீன் எடுக்க. கடைகள்ல மார்க்கெட்ல அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு எத்தனையோ புரோட்டீன் விற்கிறாங்க. அதெல்லாம் தயவு செய்து நல்லதுன்னு சொல்லி மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், ஒபிசிட்டிக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கூட நீங்க புரோட்டீன் எடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மருத்துவர் ஆலோசனை படித்தான் அந்த புரோட்டீன் எடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ தேவை, எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது தயவு செய்து ஆலோசனை பெறுங்கள். இப்போ வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், நிறைய ஆண்கள் பெண்கள் பார்க்குறேன் நான் வராங்க, நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், அதுக்குள்ள 10 கிலோ 15 கிலோ குறையணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், ஆனா அவ்வளோ குறைக்கிறது நல்லது கிடையாது. எப்பவுமே பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 or 2 கிலோஸ் கிராஜுவலா குறைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. லுக் வைஸும் ஹெல்த் வைஸும் நல்லது. இதே திடீர்னு அவ்வளோ வெயிட்டு குறைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு தோலில் சுருக்கம் ஏற்படும். அது நல்லது கிடையாது, நல்லாவும் இருக்க மாட்டேங்க. பார்க்கறதுக்கே சுருக்கமா இருந்தா எப்படியா, அப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போடணும். அதனால எப்பவுமே வெயிட் ரிடக்ஷன் கிராஜுவலா குறையிடும். அதுலேயும் உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டியனா அத்தனை கைடும் நாங்கள் பண்ணுவோம். அது உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுது,
உங்கள் பொசிஷன் பொறுத்து அட்வைஸ் கொடுத்து ஃபாலோ பண்ணலாம். அதனால் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினச்சா தொடர்பு கொடுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.